எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின நிருபம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உங்கள் துக்கம் முடிவடையும் என்று சொல்லி ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். என்னென்ன துக்கமாக நீங்க இருக்கிறீங்க உங்க வாழ்நாட்கள்ல, அந்த துக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நல்லவராக இருக்கிறவர், கிருபையாக இரக்கமாக தயவாக இருக்கிறார். நம்ம கரெக்டா ஆண்டவர் கூட இருந்தோம்னா, ஆண்டவர் சித்தத்துக்குள்ள இருந்தோம்னா நிச்சயமா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நிறைய விசுவாசிகளுக்கு பொறாம இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் நேத்தம் வந்தாங்க, அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அவங்கெல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டாங்க, பிள்ளைங்க பெற்றுட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க. அந்த நிறைய விசுவாசிகளுக்கு இந்த பொறாமை இருக்கும். அவங்களாம் பாருங்க, நேத்தா ஞானஸ்தானம், நீங்களாம் பரிசுத்தாவில நிறைய நாங்கள் அந்நிய பாசம், இது கூட பொறாமை இருக்கும். நேத்தா சபைக்கு வந்தாங்க, அவங்களாம் சபையில வந்து முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பொறாமைகள், போட்டிகள், முறுமுறுப்பு இருக்கும். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய தயவுக்குள்ள, கர்த்தருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னா நம்ம எல்லாமே பெற்றுக்கலாம். நம்ம இருக்க மாட்டேன்றோமே, நம்ம தான் எப்போ பார்த்தாலுமே மனுஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு, மனுஷி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கணுமே. அவன் தவறான வழி கொண்டு போறான். ஆண்டவர் நமக்கான திட்டம் வச்சிருப்பாரு, ஆண்டவர் நமக்கான திட்டம் வச்சிருப்பாரு. ஆனா தேவ திட்டம் நம்ம கூட செயல்படாதபடிக்கு பிசாசு 1000 திட்டம் வச்சிருப்பான். தேவன் ஒரு திட்டம் உனக்கு வச்சிருக்கிறாருன்னா பிசாசு 1000 திட்டம் வச்சிருப்பான். உனக்கு எங்கன, உன்னுடைய பலவீனம் என்ன, எங்க தொட்டா, எங்க அடிச்சா, எதை கொடுத்தா நீ வெளியே வருவ அப்படின்னு தெரியும். சொல்லுவது இல்லையா, எமோஷனல் அட்டாக், உணர்ச்சி வசப்பட்டு அட்டாக் பண்ணிடுவான். அதுலதான் நீ விழுந்து போயிடுவ. அதுல நீ விழுந்து போயிட்ட அப்படின்னா திரும்பி ஆண்டவர் சித்தத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷம் ஆகும். திரும்பி ரொம்ப நாள் பைபிள் படிக்கணும், ரொம்ப வார்த்தைகள் உள்ள போகணும், ஆண்டவர் சித்தத்துக்குள்ள கொண்டு வர, கீழ்ப்படுத்தல கொண்டு, ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா தான் திரும்ப அது விடுதலை ஆகும். ஒரு தடவை நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா திரும்பி உங்களை கொண்டு போய் பொறுத்தவரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்கு, ஒரு நட்டு இருக்கு. 10ஆம் நம்பர் போல்டு, 10ஆம் நம்பர் நட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த 10ஆம் நம்பர் நட்டுடும் போது கேட்டு வாங்கும்போது 10ஆம் நம்பர் நட்டு கொடுங்க, 10ஆம் நம்பர் போல்டு கொடுங்கணும். ஆனால் அதுக்கு சேர்றதுக்கு அந்த த்ரெட் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு 1/4 பங்கு என்ன பண்ணியிருப்போம், அதை கம்மி பண்ணி வச்சிருப்போம். அப்படின்னா தான் அந்த நட்டு அந்த போல்டுக்குள்ள செட் ஆகும். அப்படிதானே? ஏன்னா ஜாடி இருக்கு அப்படின்னா ஜாடிக்கு மூடி இருக்கும், மூடி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைப்போம், இருக்காது. எப்படின்னா அதுல ஒரு நூல் அளவு எப்படி இருக்குன்னா உள்ள அடங்கி தான் இருக்கும். நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து பாட்டில், ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா, தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒரு நூல் என்ன பண்ணும், கொஞ்சம் பெருசாக்கி வச்சிருப்போம். அப்படின்னா தான் அந்த த்ரெட்டு சின்னதாக்கி வச்சிருப்போம். இந்த பெரிய சைஸ் அந்த த்ரெட்டு ஒரு நூல் பெருசான மூடியை உள்ள போடும்போது தான் அந்த த்ரெட்டுக்குள்ள சரியா உட்காரும். நீங்க பாத்தீங்கன்னா மூடி கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், இந்த த்ரெட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? அதுவே மூடிகள் வெளியே வந்திருக்கும், அதுவே நட்டுகளும் உள்ள அடங்கி இருக்கும். சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ இந்த கிறிஸ்தவுக்குள்ள, அவருடைய பிளான்குள்ள, அவர் திட்டத்துக்குள்ள சரியா அடங்கி நம்ம இருந்தோம்னா நம்ம கரெக்டா இருப்போம். நம்ம தவறான போல்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, தவறான பாட்டிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா சேர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டில் மூடிய தொலைஞ்சு போச்சு, அதனால வேற ஒரு பாட்டில் மூடிய போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சேருதுன்னு சொல்லுவோம். ஆனா சேராது, அதுல ஒரு லீக்கேஜ் இருந்துட்டு தான் இருக்கும். அதுல ஒரு டைவர்ஷன் மாதிரி வேற மாதிரி திருப்பப்பட்டு இருக்கும். தவறான முறையில் த்ரெட்டுகள் இருக்கிறத குறிச்சுப்போம். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்ல போது இல்லையா? இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ இங்க வேதம் சொல்லுது, உனக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, உன் துக்க நாட்களை முடிவடைய. உன் துக்கம் என்ன? ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற
ஆண்டவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு. ஒரு தாய் எப்படி நினைப்பா தெரியுமா? எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு. மத்தியானத்துக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு. நைட்டு உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ரெடி பண்ணணும், இதுதான் நினைப்பா. ஆனால் ஆண்டவர் எப்படி நினைப்பா தெரியுமா? 1000 தலைமுறைக்கும் பிளான் பண்ணி வைப்பாரு. இவன் இன்னான் இங்கே பிறந்தான், இவனுக்கு அடுத்து இவனுடைய சந்ததி இப்படி இருக்கும், சந்ததிக்கான தேசம். ஆபிரகாமை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. ஆபிரகாமுக்கு சந்ததிகளை உருவாக்கிட்டாரு. அவங்களுக்கு பேரப்பிள்ளைகளை உருவாக்கிட்டாரு. அந்த பேரப்பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு கொள்ளு பேரனை கர்த்தர் என்ன பண்ணாரு? குடியில போட வைக்கிறாரு, விற்க வைக்கிறாரு. நம்ம நினைப்போம், இவனை விற்கிறாங்க, இவனை குடியில போடுறாங்க, செத்து போயிட்டான்றாங்க. அங்க போனா அங்க ஒரு விபச்சார வேஸ்தனத்துக்கு அழைக்கப்படுறாங்க. அதை அவங்க பாவத்துல இருந்து அவங்க வெளியிடுறாங்க. அந்த பாவத்துக்கு தள்ளப்படாதபடிக்கு பாவத்துக்கு வெளியே வராங்க. அவங்கள கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு பார்ப்போம். அவனை அங்க என்ன பண்ற? ஆளுநர் ஆக்குறாரு. ஏன் அவனை அங்க ஆளுநர் ஆக்குறாரு? இங்க பஞ்சம் வருது, பல நாட்கள் பல வருஷம் கழிச்சு இங்க பஞ்சம் வருது. இந்த ஜனங்கள் அங்க போறாங்க, பஞ்சத்தை சரி பண்றாங்க. அப்ப கர்த்தருடைய பிளான் எப்படி இருக்கு? சொல்றது இல்லையா? எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது. அப்போ உனக்கு பிறகு உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பேர், இதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறார். நீ என்ன நினைக்கிற? எனக்கு இன்னைக்கு மட்டும் பணம் வந்தா போதும், இன்னைக்கு மட்டும் வருமானம் வந்தா போதும், இன்னைக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும், நாளைக்கு பார்த்துக்கிறோம். இப்படியே நீ வாழ்றதுனாலதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான் துக்கம் மாறாமல் இருக்கும். உனக்குள்ள இருக்கிற துக்கம் மாறாமல் இருக்கு. ஹலோ, எப்ப பார்த்தாலும் துக்கம் மூஞ்சியோடு, அவமானம் மூஞ்சோடு, எப்ப பார்த்தாலும் பேச்சுகள் துக்கமா. என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, இருக்கேன் ஏதோ சாகாம இருக்கிறேன், நாளைக்கு உயிரோடு இருப்பேன் தெரியல. ஊரோட்டு போய் நான் நினைக்கிறேங்க, இல்லைங்க இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை தேடலான்னு இருக்கிறாங்க. இந்த வேலை சரியில்லைங்க, இந்த வாழ்க்கை சரியில்லைங்க, இந்த வீடு சரியில்லைங்க. சில விசுவாசிங்க இந்த சபை சரியில்லை, இந்த சபையில எப்போ பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நமக்கு இனிமையா இல்லை, பாட்டுக்கெல்லாம் சரியில்லை. எப்படி இனிமே சபைக்கே போகக்கூடாது, இந்த பாஸ்டே சரியில்லை. முதல்ல உன் துக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்தை சரிப்படும். வேதம் சொல்கிறது, உன் சூரியன் இனிமேல் என்னாது? அஸ்தமிக்காது. உன்னுடைய சந்திரன், உன்னுடைய நிலா மறைஞ்சு போகாது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் இருக்கும் என்று சொன்னால் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இரவுக்கு வெளிச்சமாக நிலவும், பகலுக்கு வெளிச்சமாக சூரியனும். அப்ப கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இருள் மட்டும்தான் வேணும்னு அந்த துக்கத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே அடையிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏசாயா 35:10 எடுத்து வாசிக்கும் போது, ஐசாயா chapter 35 verses 10 எடுத்து வாசிங்க. 35:10 அப்பொழுது கன்னிகைகளும் 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்படி 31 எரேமியா 31:13 அதையும் வாசிங்க. அப்பொழுது கண்ணே, இந்த 2 வசனத்தை சேர்த்து படிக்கணும். ஒரு ஆள் இதை படிக்கணும், இந்த ஒரு ஆள் இதை படிக்கணும். 31:13 அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். முதல்ல பார்க்கிறோம், துக்கம் முடிவடையும் என்று சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்கிறோம். 60:20 35:10 வாசிக்கும் போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப கர்த்தரால் மீட்கப்படணும். ஆமென். அப்ப கர்த்தரால் மீட்கப்படும் பொழுது நமக்கு அந்த துக்கம் நம்மளை விட்டு வெளியே போகும். துக்கம் வெளியே போகும்போது நமக்கு ஆனந்தமும் களிப்பும் பாட்டும், நமக்கு நித்தியமான மகிழ்ச்சியும். எப்படி நித்திய மகிழ்ச்சினா? எப்பயுமே மகிழ்ச்சி, எப்பயுமே சந்தோஷம், சிரிப்பு. ஆமென். புரியுதா சொல்றது? எப்பயுமே சந்தோஷம், சிரிப்பு. அமெரிக்கால
ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? சிரிக்கணும் அப்படின்னா, சிரிச்சா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வராது, டிப்ரெஷன் வராது, அவங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது, ஓவர் திங்கிங் வராது, நெகட்டிவான எண்ணங்கள் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணான். சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். நிறைய பேர் ஒரு 150 பேரை எடுத்துட்டு வந்து 100 பேரை கொண்டு போய் என்ன பண்ண ரூமில் சிரிக்கிறதுக்கு, வெறும் காமெடி சீனாக காமிச்சு சிரிக்கிறதுக்கு ஒரு 100 நாள் அடைச்சி வச்சிட்டான். இன்னொரு 50 பேரை கொண்டு போய் ஒரு சோகமான காட்சிகள், சோகமான பயமான காட்சிகள் கொண்டு போய் அவங்கள அடைச்சி வச்சிட்டான். இந்த 50 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, விடிய வரையில் மென்டலி அப்செட், டோட்டல் மென்டலி அப்செட்டா அவங்களை கொண்டு போய் அப்படியே ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாச்சு. எல்லாம் சாப்பிடாம கொள்ளாமல் எலும்பு தோடுமா அப்படின்னு. இந்த 100 பேர் எப்படி ரொம்ப ஹெல்த்தி. அவங்களை செக் பண்ணும்போது அவங்களுடைய பிபி லெவல், அவங்களோட சுகர் லெவல், அவங்களுடைய ஹார்ட் பீட்டு, அந்த ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுடைய பிளட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்போதான் சொல்கிறேன் சிரிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்தியா முழுசும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த நகைச்சுவை சேனல் ஓப்பன் பண்ணான். நகைச்சுவை ஓப்பன் பண்ணி காமெடிக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் பல மொழிகளில் சிரிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா போய் சிரிப்பு ஒரு தெரப்பி மாதிரி வச்சுக்கிட்டு அங்கங்கே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தேவன் இயற்கையாகவே பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் உன் மூஞ்சில் சிரிப்பு வர மாட்டேங்குது. உன் மூஞ்சில் பக்கத்தில் பார்த்து உன் மூஞ்சில் சிரிப்பு வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் மூதேவி மாதிரி உருண்டுகிட்ட. காரணம் என்ன? துக்கங்களை நம்ம என்ன பண்றோம்? அடக்கி வைக்கிறோம். துக்கம் என்னை ஆளுகிறது. சொல்லுதலையா? துக்கம் என்னை நடத்துது, துக்கம் என்னை ஆளுது. இப்ப துக்கத்தை வெளியெடுத்து போட்டுட்டு அந்த மீட்பின் சத்தத்தை நம்ம கேட்கணும். அந்த சத்ருவை வெளியே கொண்டு போறதுக்கு, அந்த துக்கத்தின் சத்ருவை வெளியே கொண்டு போறதுக்கு இந்த மீட்பரின் சத்தத்தை உள்ள கொண்டு போகணும். அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கலிப்புடன் பாடி சீயோனுக்கு. அவ சபைக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, சந்தோஷமா சிரித்த முகத்தோடு வரணும். என்ன பண்ணணும்? கீ கொடுக்க வேண்டியது இருக்கு. சபைக்கு போகணும், எந்திரி, குளி, பல்லு தேய், ட்ரெஸ் அயன் பண்ணு, சீக்கிரம் போ. இல்லைன்னா அந்த ஆளுக்கு கிளிப்பாங்க. ஒருத்தர் இருக்கான், ஐசக்குன்னு ஒருத்தர் இருக்கான். 4 நேரம் முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்? மானத்தை வாங்கிடுவான். இப்படிதான் நிறைவு சொல்றீங்களுடைய கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பிரியமாறு, தேவனுடைய சத்தத்தை கேளு. நீ மீட்கப்படணும், சபைக்கு போகணும். சபைக்கு போனால் தான் உங்க ஆனந்த களி போகிறோம். அப்பதான் துக்கம் மாறும். இப்போ 31:13 அப்பொழுது கன்னிகைகளும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றேன். அப்பதான் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். சந்தோஷம் மாற்ற முடியும். சந்தோஷத்தை மாற்றி சந்தோஷமாக மாற்றி. ஆமென். அப்ப சந்தோஷமாக உங்களை மாற்ற முடியும். எப்ப மாற்ற முடியும்? நீங்க சபைக்கு வரும்போது. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? தேவனை பிரியப்படுத்தும்படியா வரணும். மனுஷனை பிரியப்படுத்தணும். பாஸ்டர் ஐசக்கை பிரியப்படுத்தும்படியா வரக்கூடாது. பக்கத்தில் உட்கார்ந்து விசுவாசிகளை பிரியப்படுத்துமா வரக்கூடாது. இவங்க என்னை நல்லா நினைக்கணும், இவங்க நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு வரக்கூடாது. எப்படி வரணும்? கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர். அவரை நோக்கி பார்க்க போறேன். அப்ப நான் பார்க்க போறது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா, மகிழ்ச்சியுமா. அப்பொழுதுதான் இந்த சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிவோம். அதான் 2 வருஷம் சேர்த்து படிக்க சொன்னேன். அப்போ சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது சிரித்த முகத்தோடு கர்த்தரை தேடி, கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகணும். இப்ப பாடுனேன், ஆடுனேன், குதிச்சேன், ஆராதனை பண்ணேன், கையை தூக்க சொன்னாங்க, கையை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாம் பண்ண சொன்னாங்கன்னா எதுக்கு அப்படின்னா கர்த்தரை பிரியப்படுத்த. நான் சொல்லும்போது சொன்னேன்னா இங்க சொரிஞ்சுக்கிட்டு, அங்க சொரிஞ்சுக்கிட்டு, இங்க நோண்டிக்கிட்டு, அங்க நோண்டி, இங்க பார்க்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது ஒரு வில்லன் மாதிரி தெரியும், ஒரு சினிமாவில் வர வில்லன் மாதிரி தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்குள் நாங்க அடங்கி இருக்கும்போது, கர்த்தரை பிரியப்படுத்தும் போது அந்த துதியானது உனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுக்குது. எப்படிப்பட்ட வல்லமை கொடுக்குதுன்னா, நீ என்ன உன் வீட்டுக்குள்ள என்ன துக்கம் இருக்கோ,
உன்னை அடக்கி ஆண்டுட்டு இருக்கோ, அந்த துக்கம் உன்னை விட்டு வெளியே போகுது. அதை பண்ணுகிறவன் என் ஆண்டவராகிய இயேசு. அதுவே இப்ப வாசிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். இப்ப ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. புரியுதா? இப்ப சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராரு. இப்ப துக்கமா இருக்கிற உங்களை சந்தோஷமா மாற்றி இப்ப உங்க துக்கத்தை என்ன பண்றாரு? சஞ்சலப்பட்டு இந்த போன வாரம் பூரா சஞ்சலமா தவிப்பா துக்கம், அது ஒரு துக்கமா அப்படியே அலைஞ்சிருப்பீங்களா? வேலை நினைச்சு ஒரு துக்கம் இருக்கும், வியாபாரத்தை நினைச்சு ஒரு துக்கம், படிப்பு நினைச்சு ஒரு துக்கம், பிள்ளைகளை நினைச்சு ஒரு துக்கம், கணவன் நினைச்சு துக்கம், மனைவி நினைச்சு துக்கம், வியாதியை நினைச்சு ஒரு துக்கம், ஊழியத்தை நினைச்சு ஒரு துக்கம். துக்கம் எங்கேயாவது துக்கம். எப்பயாவது நான் பாஸ்டர் 24 மணி நேரம் சிரித்த முகத்தோடு இருந்தேன், என் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தோம், நல்லா ஆக்கி சாப்பிட்டோம், இல்லை நல்லா பாருங்க, நல்ல கறி மீனெல்லாம் ஆக்கி வச்சிருப்பீங்க, ஆனா ஏதோ ஒரு துக்கம் உங்களை பிரிச்சு வச்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு மூலையில 3. இப்போ புதுசாக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் டிவியில் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் ஃபோனில் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் லேப்டாப்பில் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் என்ன செய்யும், வெளியே ஊர் சுத்த போயிருக்கோம், சிகரெட் கடையில் போய் நிற்கும், தண்ணி கடையில் போய் நிற்கும். சொல்லப்படுது இல்லையா? சந்தோஷமா எங்க வீட்லையா, ஐயோ எப்போ பார்த்தாலும் சுகமான பேச்சு, சுகமான காரியம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக ஆனந்தமாய் சபைக்கு வர்றது கிடையாது. 2வது, துக்கம் நம்ம விட்டு அகலும்படியாக கர்த்தரிடத்தில் நம்ம ஒன்று சேர்றது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மீட்கப்படலை. கர்த்தர் நம்ம மீட்கும்படியாக நினைக்கிறாரு, மீட்கணும்னு நினைக்கிறாரு, மீட்கிறதுக்கான வசனங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மீட்பை நாம அடையிறது கிடையாது. சொல்லுவது இல்லையா? மீட்பை மனுஷன் சொன்னதைக்குள்ள கொண்டு போய், மனுஷன் சொன்ன தவறான காரியங்கள் உள்ள கொண்டு போய் அதை நம்ம என்ன பண்ண இமேஜினேஷன் பண்ணி அதை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோமே ஒழிய மீட்பர் இயேசு எனக்குள்ள கொண்டு வந்து அந்த மீட்பை பெற மாட்டேங்கிறேன். ஆனால் கவனம் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய சிரசின், அவருடைய தலையில் ஒரு முட்கிடம் வச்சாங்க. அந்த முட்கிடம் என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய தலையில இறங்கிச்சு, குத்தப்பட்டுச்சு. அவருடைய அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது மேல அந்த ஆடைகளை எடுத்துட்டாங்க, அந்த ஆணியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆணியை எடுத்துட்டாங்க இல்லையா? மேல அந்த ஆடைகளை எடுத்துட்டாங்க, அதை சீட்டு போட்டு எந்த துணி எனக்கு வேணும், எந்த அங்கி எனக்கு வேணும்னு சொல்லி சீட்டு வந்தாலும் நினைச்சுல அது மேல பொத்தி இந்த துணியை கூட எடுத்துட்டாங்க. ஆனால் அவருடைய கிரீடம் கடைசி வரைக்கும் எடுக்கப்படல. காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் என்ற ஒரு மனுஷன், ஏவாள் என்ற ஒரு மனுஷிக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளதான் பாவம் உள்ள போனது. அந்த சாபத்தை கர்த்தர் நீக்கும்படியாக இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு துக்கம் இருக்குன்னா என்ன தெரியுமா? சாப கட்டுகள். எப்படிப்பட்ட சாபம்? உன் வாயினால, உன் தவறான அறிக்கையினால, உன்னுடைய மீறுதல்னால, எது நல்லதோ அதை சரியா செய்யாம தவறா, நீ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷனுக்கு, ஓவர் திங்கிங் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் துக்கமே இருக்கு. இது காரணம் இயேசு கிறிஸ்து அந்த சிந்தைகளுக்குள்ள அந்த முள்ளு குத்தி அதை சரி பண்ணத்தான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த சாபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். அது கடைசி வரைக்கும் எடுக்கப்படலையா? மேல இந்த ஆடைகளை எடுத்தாங்க, ஆணையை ரிமூவ் பண்ண எடுத்தாங்க, ஆனால் அது எடுக்கவே இல்லை. காரணம், ஆண்டவர் அது ஆழமாக உன்னுடைய சிந்தைகளை சீர்படுத்துறதுக்காக, உன்னுடைய எண்ணங்களை சீர்படுத்துறதுக்காக அங்கிருந்து உன்னை கட்டுகிற அந்த பிசாசு இங்கிருந்தான் பேசுவான், இங்கிருந்தான் செயல்படுவான். யோசனைகளினால் ஒன்று பேசுவான், எண்ணங்களினால் பேசுவான், பயங்களினால் பேசுவான், குழப்பங்களினால் பேசுவான். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தலையில முற்றிடம் வைக்கப்பட்டது. இருக்கீங்களா? அந்த இயேசுனுடைய அந்த சிரசில் குத்தப்பட்ட முள் உனக்குள்ள குத்தப்பட்டால் எடுத்து போட முடியும். உனக்குள்ளே அந்த எண்ணங்கள் சிந்தனைக்குள்ள வந்த சாபம், பாவம், துக்கமாய் இருக்கக்கூடியது, அதை நீக்கி போட இயேசுவால தான் முடியும். இயேசுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அவர் அந்த காயங்களினால், அந்த முள்ளு காயத்தினால் உன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை சரிப்படுத்துகிறார்.
அதை உணர்ந்தா நீ மாறிடுவேன். அதை உணர விடாதபடிக்கு பிசாசன் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இதில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், ஃபோனில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், டிவியில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், நண்பர்கள்ட்ட அடிமைப்படுத்திக்கலாம், ஒவ்வொருத்தையாக கால் பண்ணி பேசுறது. இப்போ நிறைய ஸ்க்ரோல், இந்த ஸ்க்ரோலில் பூரா என்ன வருது, பூரா கூகுள் 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 கூகுள். இன்னைக்கு சத்தியத்தை கூட இன்னைக்கு பூரா என்ன பண்ணுறோம், நம்ம பைபிள் படிக்கிறது கூட என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதெல்லாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்கார பாஸ்டர்ஸ், நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தா நான் தான் பைபிள் தூக்கிட்டு போயிருக்கேன். நான் ஒரு 4-5 பேர் தான் பைபிள் தூக்கிட்டு போயிருக்கோம். மிச்சம் எல்லாமே ஃபோன் தான். நான் எல்லாம் சத்தம் போட்டு வந்தேன். முதல்ல நீயே ஒழுங்குக்குள்ளவா, எக்ஸாம்பிள் நீயே தவறாக போயிட்டு இருக்க, முதல் நீ பைபிள் தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு. பைபிளில் தான் படிக்கணும். நீ ஃபோனை தூக்கிட்டு வரக்கூடாது, எல்லாமே ஃபோனில் இருக்குன்னு. ஃபோன் ஒரு நாள் நக்கம்மா பாருங்களேன். ஒரு நாள் என்னுடைய நண்பர் என்கிட்ட வந்தான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு அதர் காலில் வந்தான், அன்னோன் நம்பரில் வந்தான். என்னடா இந்த நம்பரில் வர என்ன அப்படின்னு. என்னுடைய ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, ஃபோனில் தான் பணமே இருக்குது, நான் ஒரு ஜாமான் வாங்க வந்தேன், ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, என்னுடைய மொபைல் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகலை, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு ₹100 அனுப்பு, நான் வீட்டில் போய் ஃபோனை சரி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அனுப்பி வைக்க, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுதான் விஷயமே. நம்ம ஃபோனில் எல்லாமே ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம என்னவே பண்ணுறோம், இல்லை முடியாதுங்க. ஃபோன் ஹேங் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்கீங்களா? ஃபோனு அப்போது பணம் என்ற எப்படிங்க லிக்விடாக கொஞ்சம் லூஸில் பணம் என் கையில் இருக்கணும். என் தகப்பனார் இருக்கு, அவங்க தகப்பனார், அவங்க சித்தப்பாவும், அவங்க சித்தப்பா எங்கள் தகப்பனாருடைய சித்தப்பா தான் எங்கள் கல்யாணம் முடிக்காமல் எங்கள் அப்பா வளர்த்து. எங்கள் அப்பாவுக்கு 1 வயசாக இருக்கும்போது அவங்க தாயார் இறந்துட்டாங்க. என் தகப்பனாருக்கு 1 வயசாக இருக்கும் பொழுது அவங்க தாயார் இறந்துட்டாங்க. அவருடைய சித்தப்பா எங்கள் சின்ன தாத்தா தான் வளர்த்துருக்குறாரு. கல்யாணமே முடிக்காமல் எங்கள் அப்பாவை தூக்கி வளர்த்து கல்யாணம் பண்ண வச்சு எல்லாம் பேர குழந்தைகளை பார்த்தாங்க. அப்போது இவங்க அப்பா அண்ணன் தம்பியும் ஒருத்தருக்கு ரொம்ப மரியாதை இருப்பாங்க. அண்ணன் வராருன்னா தம்பி எழுச்சி நிற்பாங்க, தம்பி வராருன்னா அண்ணன் எழுச்சி நிற்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் வாங்கண்ணே போங்கண்ணே, வாங்க தம்பி போங்க தம்பி, அப்படிதான் பேசிக்குவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாக்குள்ளேயும் எங்கள் சித்தப்பாக்குள்ளேயும் அவ்வளோ ஒற்றுமை இருந்துச்சு, ஐக்கியம் இருந்துச்சு, அதனால தான் நான் சரியான வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு. அப்போது எங்கள் அப்பா வெளியே போகையில் சொல்லுவாங்களாம், நீ வெளியே போகையில் இந்த கோட்டு பாக்கெட்டில் வெளியே கொஞ்சம் பணம் வச்சுக்கோ, இந்த கோட்டு பாக்கெட்டில் கொஞ்சம், இந்த கோட்டு பாக்கெட்டில் கொஞ்சம், இந்த கோட்டு பாக்கெட்டில் கொஞ்சம், இந்த பாக்கெட் உள் பாக்கெட்டில், வெளி பாக்கெட்டில், பேண்ட்டு பாக்கெட்டில், பின்னாடி பேண்ட், உள் பேண்ட்டு, இங்கெல்லாம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோ, 2-3 மோதிரத்தை போட்டுக்குவோம், 4-5 மோதிரத்தை போட்டு 2-3 செயினை போட்டுக்குவோம். எங்கள் அப்பா என்ன இப்படி போட்டு அனுப்புகிறாங்கன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா சித்தப்பாட்டை கெடுக்கிறாரு. அவங்க சித்தப்பாட்டை எங்கள் சின்ன தாத்தாட்ட, எதுக்கு சித்தப்பா, எதுக்கு சின்னையா தான் கூப்பிடுவாங்க, எதுக்கு சின்னையா, இங்கே போனால் அங்கே போனோம், இங்கே போனோம், எதுக்கு இவ்வளோ மோதிரம் இல்லைம்மா, இந்த பணம் பிக் பாக்கெட் ஆனாலும் கீழே விழுந்தாலும் இந்த பணம் உதவியா இருக்கும். ஒருவேளை பணம் எல்லாம் பறி போனாலும், அப்ப அந்த கூகுள்லாம் இல்லைல்ல, கூகுள் பேலாம் இல்லைல்ல, எல்லா பணமும் பறி போனாலும், ஒரு திருட வந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டாலும் உங்ககிட்ட ஒரு மோகத்தை கொண்டு போய் அடை வச்சுட்டு வித்துட்டு நீ ஊர் வந்து சேர்ந்துருவ. இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு, கடைசி சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய துக்கம் எப்படி சரியாக மாறுது, நம்ம கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இருக்கீங்கன்னா என் வாழ்க்கையில் துக்கமா இருக்குங்க, ஏன் துக்கம் வந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷியை பிரியப்படுத்த, உங்களை நீங்களே பிரியப்படுத்த. உங்களுக்கு ஏன் பாவம் வந்துச்சு, உங்களை நீங்களே பிரியப்படுத்த, உங்களை குசிப்படுத்த. இதை எடுத்துருக்கேன்ப்பா, சில காரியம் எடுத்துருக்கேன், சுருக்கமா சொல்லி வாஸ்தவம். முதல் துக்கம் என்ன துக்கம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. இப்போ என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ முதல் துக்கம் என்ன உங்களுக்குள்ள இருந்து? முதல் துக்கம் என்ன? இல்லை என்கிற ஒரு துக்கம் எனக்குள்ள இல்லை. வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை,
ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, நல்ல சொத்து இல்லை, நல்லவர்கள் இல்லை. ஹலோ, இப்போ இல்லை என்கிற ஒரு துக்கத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள எடுத்து போடுகிறார். எப்படி இந்த அண்ணாளுக்கு இல்லை, பிள்ளை இல்லை என்ற ஒரு காரியத்தை நீக்கி போட்டாரோ, அதே போல உங்களுக்குள்ள இல்லை என்ற ஒரு காரியத்தை. இன்னைக்கு என்ன இல்லைன்னு, அரிசி இல்லைங்க, பருப்பு இல்லைங்க, காபி தூள் இல்லைங்க, டீ தூள் இல்லைங்க, பணம் இல்லைங்க. சொல்லுங்க பாருங்க, எத்தனை இல்லை உங்க வீட்டுல? வண்டி எடுத்துறது பெட்ரோல் இல்லைங்க, டயர்ல காத்து இல்லைங்க, எனக்கு பலனே இல்லைங்க, பேசுறதுக்கு பலனே இல்லைங்க, நிக்க பலனே இல்லைங்க, கை காலுக்கு சுகமே இல்லைங்க. சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன இல்லை உங்க வீட்டுல? இந்த அண்ணாளுக்கு இல்லை என்பதை மாற்றின தேவன் இன்றைக்கு உன்னுடைய இல்லை என்ற துக்கத்தை மாற்ற போகிறார். இதான் உண்மை. முதல் காரியம். இரண்டாவது காரியம், ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-13. 1ஆம் அதிகாரம் 11-13. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும். இப்ப ரெண்டாவது பாத்திரம். ரெண்டாவது என்ன? எதிர்காலம் இல்லை என்கிற துக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நகமியார் மாமியார், அவருக்கு இருந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவங்க 2 பேரும் மறைச்சு போயிட்டாங்க, 2 பேரும் விதவை ஆயிட்டாங்க. சொல்ல புரியுது இல்லையா? இப்போ இந்த 2 மருமகளுக்கும் எதிர்காலம் கிடையாது. இப்ப யார் கண்ணில் பார்க்கும்போது? மாமியாருடைய மனுஷ கண்ணில், மாம்ச கண்ணில் பார்க்கும்போது நடக்கணும். பாத்தீங்களா? இப்போ நம்ம மாம்ச கண்ணில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? எதிர்காலம் இல்லாத மாதிரி இருக்கும். எதிர்காலம் என்ன செய்வேன், என்னுடைய ஃபியூச்சர் என்ன, எப்படி போகுமோ, எப்படி நடக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஒரு எல்ஐசி போட்டு வச்சாதான், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சாதான், ஒரு வீடு சொத்து வித்து வச்சாதான், இப்படிதான் நம்ம நினைப்போம். என்கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே, வீடும் இல்லை, வாசலும் இல்லை. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போறது கூட, எல்ஐசி போறது கூட, லைஃப் இன்சூரன்ஸ் போறது கூட, என்கிட்ட பணம் இல்லை, வருமானம் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ. இப்போ மாம்ச கண்ணில் நகமி பார்க்கும்போது எனக்கு பிள்ளையும் பிறகு எனக்கு புருஷன் இல்லை, பிள்ளையும் பெற முடியாது, பிள்ளை பிறதுக்கான தகுதியும் கிடையாது, அது இழந்துட்டேன், வயசு சென்றவள் ஆயிட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படி எந்த தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நீங்க மருமகள் 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஆனா கர்த்தர் ஒரு போவாசை உருவாக்கி எதிர்காலத்தை, சூனியமாக இருந்த எதிர்காலத்தை, ஹலோ, இல்லை என்ற எதிர்காலத்தை மறுபடியும் ஒரு எதிர்காலத்தை கொடுத்து, அந்த போவாஸ் மூலமாக ஒரு சந்ததி எழுப்பி, அந்த சந்ததி அப்படியே எங்க வருது? ஆபிரகாமுடைய, ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிக்குள்ள இணைக்கப்பட்டு, ஹலோ, அப்படியே தாவீதுக்கு ஒரு கொம்பு கொண்டு வந்து, தாவீது ஒரு கொம்பை மாற்றி, அந்த தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் கொண்டு வந்தாங்க. புரியுதா? எதிர்காலமே இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிற தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் எதிர்காலம் எப்படியோ, என் பிள்ளை எப்படியோ, நான் மறைச்சு போனா எப்படியோ, எப்படி நடக்குமோ அப்படி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த துக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த துக்கத்தை முதல்ல இல்லை என்கிற துக்கம், இரண்டாவதாக எதிர்காலம் இல்லை என்கிற துக்கம், மூன்றாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். Luke chapter 5 verses 5. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பிரயாசப்பட்டும் பலன் இல்லை என்கிற ஒரு துக்கம். அதாவது நல்ல வேலை பார்க்கிறவங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவங்க, ஆனா கை கெட்டதுக்கு வாய் கெட்டல. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பற்றாக்குறை சொல்லுறதுலையா? நிறைய பிரயாசப்படுறோம், மழை, தண்ணி, வெயில், காற்று, பலவீனங்கள், சோர்வு, அசதி, எல்லாம் நாங்கள் போய் வேலை பார்க்கத்தான் செய்யறோம். நல்லா ஓடி ஓடி வேலை பார்க்கத்தான் செய்யறோம். ஆனால் வேலைக்கு ஏற்ற சம்பாத்தியம் எனக்கு வரமாட்டேங்குது, பிரயாசப்பட்டும் வீணா போகிறேன். காரணம் என்ன? அது ஒரு துக்கம். நிறைய பேருக்கு அது துக்கம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட வேலையை, எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்யணும்னு சொல்றாரோ அதை நம்ம எடுக்காதபடிக்கு
மாம்சிகமாய் நம்ம எடுக்கிறதுனால இங்கே போனால் 5 பைசா கிடைக்கும், அங்கே போனால் 10 பைசா கிடைக்கும், இங்கே போனால் 15 பைசா கிடைக்கும், இங்கே போனால் 50 பைசா கிடைக்கும். இந்த நாய்ப்படாத பாடுதான் படுறமே ஒழிய நம்மளை ஆண்டவர் அதிகாரியாக வைக்கணும் பார்க்குறேன். முதல்ல யாருன்னா பிரயாசப்படுறான், பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலை. மீன் பிடிக்கிறவனை இருந்தவனை மனுஷனை பிடிக்கிறவனாக ப்ரொமோஷன் கொடுத்து, டீப் ப்ரொமோஷன் அப்படிதான் இல்லை, ப்ரொமோஷன், ஹை ப்ரொமோஷன் கொடுத்து, உயர் பதவி கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வராரு. ஹலோ, அப்போ பிரயாசப்பட்டும் பலன் இல்லை என்கிற துக்கம் உங்களை மாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற பாதையில, ஆண்டவர் காட்டுற வேலையில, ஆண்டவர் சொல்ற வியாபாரத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம அதிகாரங்களுக்குள்ள போயிடும். அந்த துக்கம் மாறிடும். நம்ம என்ன பண்றோம்? அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறோம். நான் சொல்றேன் நீங்க கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் நான் சொல்றேன் நீங்க கேளுங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்களா இல்லையா, நீங்க கடவுளா இல்லையா, கண்ணுக்கா இல்லையா, காதுக்கா இல்லையா, மூக்குக்கா இல்லையா, இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. அவன் சொல்றான் நான் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு துக்கம். நீங்க நிறைய எப்போ பார்த்தாலும் கடனாக இருக்கிறோம், கஷ்டமா இருக்கிறோம், துக்கமா இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம். வேலையில் எப்போ பார்த்தாலும் புலம்பல். வேலைன்னு எல்லாமே இருக்கத்தான் செய்யும். வேலை ஒரு வேலையில போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் 8 மாசம் வேலை பார்த்தாலும் வேலையோடைய அனுபவம் தெரியும். எதுவுமே தெரியாம போனோன்னு அனுபவம் வந்துடுது. போன உடனே இப்போ இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ நான் பைக் ஓட்டுறேன், என்கிட்ட ஒரு ஜூபிட்டர் பைக் இருக்குன்னா அந்த பைக் ஓட்டுறது தான் எனக்கு இருக்கும். அப்போ என்னுடைய பைக் மாறும் பொழுது அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. சொல்லப்படுது இல்லையா, ப்ராக்டிஸ் ஆகிப்போ வந்து இந்த கண்ணாடி, புதுசாக கண்ணாடி, இந்த பழைய கண்ணாடி உடஞ்சி போச்சு. இந்த பழைய கண்ணாடி இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வாங்கி 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள் ஒன்றும் சேரலை, எனக்கு கண்ணாடி சேரலை, அந்த ஃப்ரேம் சேரலை. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த ஃப்ரேம் சேரலைங்க, கண்ணாடி சேரலைங்க, என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணாடி வேறு. அப்போ சொன்னவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அதை போட்டு ப்ராக்டிஸ் ஆகும். 1 வாரம் ஆனால் சரியா, 10 நாளாக சரியா. அப்போ வேலையோ வியாபாரமோ படிப்போ போய் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ப்ராக்டிஸ் ஆகுமே ஒழிய எடுத்தோட கண்ணை பார்த்தோன்னே இவன் கண்ணை பார்த்தோம் நாங்களாம் போட்டாச்சு ஆண்டவரே வளைய ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, ஹலோ ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, நான் அப்படியே வளையலை விட்டுட்டு போயிடலான்னுக்கிறேன். அது ஒரு துக்கம். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல வளர்க்கும். இப்போ சொல்கிறாங்க உங்கள் வார்த்தையின்படி வார்த்தையின்படி செஞ்ச உடனே என்ன ஆகி போச்சு, வலை கிளிய 2 போட்டு நிறைய. அப்போ பிரயாசப்பட்டும் ஒன்றுமே இல்லைன்ற துக்கம். அப்போ ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படியே உங்களுடைய லைஃப் மாறுது, ப்ரொமோஷன் ஆகுது. ப்ரொமோஷன் ஆகி பதவி உயர்வு கிடைச்சி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஹலோ, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் நாய் நக்கி தான் குடிக்கணும், ஆத்துல கரை குடிஞ்சு தண்ணி போனாலும் நக்கி தான் குடிக்கணும், இதைத்தான் நீங்க பாக்குறீங்க ஒழிய. அப்போ துக்கத்தை நீங்களா எடுத்துக்கிறீங்க, துக்கத்தை நீங்களா எடுத்துக்கிறீங்க. கர்த்தர் சொல்றதை கேட்கல. கர்த்தர் சொல்றதை கேட்டீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில உயர்படுத்துவேன். இந்த துக்கம் முதல்ல பிரயாசப்பட்டும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதை இது பண்ண முடியல, அப்படி பண்ண இப்படி பண்ண முடியல, வருமானம் இல்லை. அதே போல வருமானம் வந்தாலும் தசம பாகங்களை கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கறது சரியாக கொடுக்கணும். அப்படிதான் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அங்கே கையை வச்சான், அப்படி சாத்தா அவங்களை கையை வச்சான் அப்படின்னா, அங்கே கொடுக்க விடாதவங்களுக்கு கையை வச்சான் அப்படின்னா மொத்தத்துக்கு வேலையில் ஜீரோவாக தான் இருப்பீங்க, அவமானப்பட்டு போயிடுவீங்க. ஆமென். சொல்லுறது மீனை பிடிச்ச உடனே யாருக்கு அந்த மீனை வச்சு செட்டில்மெண்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டான். தசம பாகம் ஆண்டவர் கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கொடுக்க முடிச்சு வீடு எல்லாம் பண்ணிட்டு அடுத்து ப்ரொமோஷன் போயிட்டான், அடுத்த வேலைக்கு போயிட்டான். கர்த்தர் சொன்னார்னா உன்னை ப்ரொமோஷன் பண்ணிட்டே போயிருப்பாரு. ஆமென். இருக்கீங்களா? சொல்றது புரியல. அடுத்து 4வது காரியம். 4வது காரியம் தானே? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9லிருந்து 16 வரை. 3 ராஜாக்கள் ரொம்ப சுருக்கமாக கொண்டு போறேன். நான் இன்னைக்கே முடிக்கிறதுக்காக, அந்த வசனங்களை முடிக்கிறதுக்காக, வார்த்தைகளை முடிக்கிறதுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும். நீ எழுந்து
சீதோனுக்கு அடுத்த சரி. சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அதை பிரிச்சு படிக்கணும். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வா என்று அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இங்க புசிக்க ஒன்றும் இல்லையே என்ற ஒரு துக்கம். இந்த சாரிபாத் விதவை எப்படி இருக்கா? ஒரு குமாரனை வச்சுட்டு இருக்கிறா. எப்படி இருக்கிறா? ஒரு குமாரனை, ஒரு பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறா. அங்க ஒரு தீர்க்கதரிசி வர, அவர் பேரு எலியா. எலியா தானே? எலியா தானே? சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம் கிடையாது. அதனால நான் இப்படி பார்ப்பேன். நீங்க தான் சந்தேகம். நீங்க பார்க்கறது என்னடா சந்தேகமா பார்க்குறாங்க அப்படின்னு ஒருவேளை நான் தப்பா சொல்லிட்டேன். எனக்கு தான் இது பாருங்க, உங்களுக்கு எப்படி ஸ்பிரிட்டா இருக்கு பாருங்க. சந்தேகம் எப்படி ஸ்பிரிட்டா இருக்கு பாருங்க. எனக்குள்ள புருஷனுக்குள்ள ஒரு சந்தேகம் தான் பொண்டாட்டிக்குள்ள போய் பொண்டாட்டி அழைச்சிடும். பொண்டாட்டிக்குள்ள சந்தேகம் தான் புருஷனை அழைச்சிடும். பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகளை அழைச்சிடும். பிள்ளைகளுக்குள்ள இருந்தால் பெற்றோர்கள் அழைச்சிடும். சொல்ல உதவியா? விசுவாசிகளுக்குள்ள இருந்தால் சபையவே அழைச்சிடும். ஆமாம், அதனால டவுட் இருக்கக்கூடாது. இப்போ இவருக்குள்ள ஒரு துக்கம் என்ன துக்கம்? புசிக்க ஒன்றும் இல்லையே. அப்போ புசிக்க ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. இருக்கிறத மாவு, ஒரு பிடி மாவு இருக்கு, அது விஷத்தை கலந்து நானும் குமாரனை சாகலான்னு வச்சிருக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லவே இல்லை, என்கிட்ட இல்லவே இல்லை. எல்லார்கிட்டையும் இந்த துக்கம் இருக்கு. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஜாமான் இல்லை, அது இல்லை, நோட்டு இல்லை, நொஸ்கு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ வீட்டில் போனால் ஒன்றுமே இல்லை. ஐயோ இவர் வந்துட்டார், ஊழியக்காரர் வந்துட்டார், டீ போடுறது டீ தூள் இல்லை, காபி போடுறது காபி தூள் இல்லை, தண்ணி இல்லை. நீ புதுசாக ஒரு தண்ணி கூட இல்லை, தண்ணி பஞ்சமாச்சு அப்படின்னு எல்லா பேருக்குள்ளேயும் நீங்க பார்க்குறோம். சக்கரை இல்லை, பால் இல்லை. இவர் வருவான்னு சொன்னேங்க, கடனா வாங்கி வச்சிருப்பேன். இதே போலதான் இந்த விதவை வீட்டில் இருந்துச்சு. முதல்ல ஒரு போறாரு, ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு போக வேண்டாரு. போய் முதல்ல ஒரு அடைய சுட்டி எனக்கு கொண்டு வா. எப்படி இருக்கும்? முதல்ல அடைய சுட்டி எனக்குள்ள கொண்டு வா. ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்கும் பொழுது இருக்கிறத ஆண்டவர் கொடுக்கும். எங்கள் அம்மா ஒரு விசுவாசிகள், உங்களுக்கு தெரியும், பழைய விசுவாசிகளுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா விசுவாசிகள்கிட்ட பேசுவாங்க. பேசும்பொழுது சொன்னாங்க, நீங்கள் உலையில் அரிசி போடும்போது, பருப்பு போடும்போது அரிசி ஒரு பிடி எடுத்து ஒரு பையில் வச்சுருங்க. மாதத்துக்கு ஒரு முறை அதை கொண்டு வந்து சபையில் இங்கே வச்சுட்டு போயிருங்க. அதை இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு வீட்டையும் சாப்பாடே குறைவில்லாமல் இருந்துச்சு. எங்கள் அம்மா அதை செய்யும்போது கூட எனக்கு தான் இருந்துச்சு, எப்படிம்மா ஒரு புடி அரிசி அதை டெய்லி ஒரு புடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வரும். அந்த ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஒரு வீட்டில் கொண்டு வைப்பாங்க. சில பேர் 2 கிலோ 3 கிலோ வைப்பாங்க. எல்லாம் பையாக வச்சுருவாங்க. முன்னாடி பரிபுரத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்கள் அம்மா பார்ப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் 2 நாள் சொல்லுவாங்க, 2 நாள் சோறு ஆக்கிட்டோம், 3 நாள் சோறு ஆக்கிட்டோம், 4 நாள் சோறு ஆக்கிட்டோம். அதை பார்க்கல, அப்பா எங்கள் அம்மா மூலமாக ஆண்டு எப்படிலாம் பேசியிருக்கிறாரு. கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? காணிக்க கொடுக்கணும்னா கை வழங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். தசமம் கொடுக்கணும்னா கை வழங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். இருக்கிறதுல தசம பங்கத்தை ஒழுங்க 10ல் ஒரு பங்கை கொடுத்துட்டோம்னா குறைவுகளே இருக்காது. அப்போ இந்த எலியாவுக்கு சொல்றாரு, எனக்கு முதல்ல ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துரு, ஒரு சின்னதா ஒரு அடையை கொண்டு வந்து கொடுத்துரு. கொடுத்த பிறகு என்னாச்சுங்க? எண்ணெயும் மாவும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு நிரம்பி, அப்போ என் வீட்டில் சாப்பாடு இல்லை, இதோட என் முடிச்சுக்கணும், ஒரு விஷத்தை வச்சு சாப்பிட முடிச்சுக்கணும், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற வாழ்க்கையில மறுபடி கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி கொடுக்கிறார்.
இதே போல் உங்கள் வீட்டில் புசிக்க ஒன்றுமே இல்லையே, வறுமை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் வறுமையை மாற்றுவார். அடுத்தபடியாக யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அடுத்த துக்கத்தை பார்ப்போம். அடுத்த துக்கம் என்ன துக்கம்? 5ஆவதா? 5 தானே? அடுத்த துக்கம் 5ஆவது துக்கம். என்ன துக்கம் பார்ப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வந்து அவன் துக்கம் அகாகொடை துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வாட்டி பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஆமென். அடுத்து யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது இங்க ஒரு துக்கத்தை பார்க்கிறோம். என்ன துக்கம்னா, இருக்கிறவைகள் இழந்து போன ஒரு துக்கம். இது 5ஆவது துக்கம். இன்னைக்கு நீங்க இருந்ததை இழந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பணம், உங்களுக்கான சொத்து, உங்களுக்கான சுகம், உங்களுக்கான வாகனம், உங்களுக்கான சமாதானம், உங்களுக்கான நன்மைகளை இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் நீங்க இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க போகிறார். அந்த துக்கத்தை இன்னைக்கு மாத்த போகிறார். நான் இழந்துட்டேன், நல்ல வேலை இழந்துட்டேயா, நல்ல வியாபாரத்தை இழந்துட்டேயா, நல்ல படிப்பை இழந்துட்டேன், நல்ல மனைவி இழந்துட்டேன், நல்ல கணவனை, நல்ல வாழ்க்கை ஆண்டு வச்சதை இழந்துட்டேன், நல்ல தரிசனத்தை இழந்துட்டேன், இழந்து ஒரு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு கொடுக்க. எதை இழந்தாயோ, எந்த பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, எப்படிப்பட்ட காரியங்கள் இழந்தாயோ அந்த இழப்புக்கு தக்க இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பேன். அது இழந்து போனதுக்கு மீறின ஆசீர்வாதத்தை கொடுத்து. அடுத்தபடியாக யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட பேர். அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். இங்க ஒரு குளம் இருக்கு, பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துக்குள்ள போய் காலை வச்ச சுகம் கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன, இந்த துக்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, இயலவில்லையே என்கிற துக்கம். என்னால முடியலையே, என்னால வேலை செய்ய முடியல, என்னால நடக்க முடியல, என்னால பேச முடியல, என்னால வாழ முடியல, என்னால ஒரு வேலையை செய்ய முடியல. சோம்பேறித்தனமான ஒரு ஆள் இருக்கீங்களா? எங்க இப்படி இருக்கு அந்த குளம். குளத்தின் கரையில இருக்கிறான். எந்திரிச்சானா போய் விழுந்துடலாம், தவந்துக்கிட்டே போனான். ஆனா பல வருஷமா அவன் என்ன பண்றான், ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு நீங்க கூட அப்படிதான். எனக்கு தண்ணி எடுத்து பிடிக்க இயலவில்லை, தண்ணி எடுத்துட்டு வா. இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்குதுல பார்த்துருக்கீங்களா? தண்ணி எடுத்துட்டு வா, இந்த புக் எடுத்துட்டு வா, வெளியே போய் வண்டிக்கிட்ட போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, ஹெல்மெட் எடுத்துட்டு வா, என் பேண்ட் எடுத்துட்டு வா, என் சட்டை எடுத்துட்டு வா, கச்சிப்பு எடுத்துட்டு வா, என் பாசி எடுத்துட்டு வா, என் வளையல் எடுத்துட்டு வா. நிறைய பேர் இயலவில்லையே. என்னால் நட. இப்போ நிறைய விசுவாசிகள் கூட எந்திரிங்க சிஸ்டர், எந்திரிங்க பிரதர், கையை தூக்க. என்னால முடியல, இயலவில்லை பாஸ்டர், என்னால கையை தூக்க இயலவில்லை, கால் தூக்க இயலவில்லை, நிக்க இயலவில்லை, பாட்டு பாடு, எனக்கு பாட்டு பாட முடியவில்லை, கை தட்ட முடியவில்லை. நான் இப்படிதான் இருப்பேன். கர்த்தர் சுகம் கொடுக்கணும்னா சுகம் கொடுக்கட்டும். மரம் வச்சவன் எப்படியே தண்ணி ஊற்றுவான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் துக்கத்தை விடணும், விட மாட்டேங்கிறீங்க. முடியாது 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 முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். இந்த நேச்சர், இந்த கேரக்டர் முதல்ல சரியாய்க்கணும். டாக்டர் சொல்றாங்க 2017 இந்த 2 கால் செயலிழந்து போச்சு இந்த ஆளுக்கு, இவனால நடக்க முடியாது, இப்படியே வச்சு வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்றாங்க. யாரை இனிய என்னுடைய மூத்த மகள் போய் ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்து இன்னைக்கு நடக்க வச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை, பெரிய மகள் இல்லை, என்னையே நடக்க வச்சிட்டாங்க, நிற்க வச்சிட்டாங்க, என்னை ஓட வச்சிட்டாங்க, செயல்பட வச்சிட்டாங்க. இன்னைக்கு நிற்கிறேன் பாருங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறேன் பாருங்க. எந்த டாக்டர் முடியாது. அப்போ அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு நானும் என்னால் முடியாது 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 முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு இப்படி நடக்க முடியாது. டாக்டர் சொல்றாங்க வயிறு பெருசா இருந்துச்சு, தெரியுமில, வயிறு பெருசா இருந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, சுகர், பிபி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. டாக்டர் சொன்னாரு, நீங்க வாக்கிங் போயிருங்க, எக்ஸசைஸ் சரியா பண்ணுங்க,
என்ன சொன்னாங்க, உங்களால் முடியுமா, உங்களால் நடக்க முடியுமா? டெய்லி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தேன். சாப்பாடை கம்மி பண்ணேன். இது சாப்பிடக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். ஓவர் ஆயில் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அந்த பலகாரம் சாப்பிடக்கூடாது, எனக்குள்ள ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தேன். நடந்தேன். என்னால் எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அது முடிய வச்சேன். முத கல்யாணம் முடிச்சு பெங்களூருக்கு கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைய பார்த்து பெங்களூர் தூக்கிட்டு வந்துட்டேன். என்னுடைய மச்சின சின்னவன் வரான், என்னுடைய ஒய்ஃபு பாஸ்டம்மாவுடைய தம்பி வரான். அப்படியே பார்க்குறான். அக்கா நான் போய் ஊரில் போய் கேஸ் வாங்குறதுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன், கேஸ் வாங்கிக்கோக்கா, நீ வந்து மண்ணெண்ணெய் ஸ்டவ் பற்ற வைக்கிற அப்படின்னா. நான் ஆண்டோட சொன்னேன், இயலவில்லை என்ற என்னுடைய வைராக்கியம் என்னை விட்டு மாறிச்சு. என்னால் முடியும். அவன் காசு கொடுத்து நான் கேஸ் வாங்கதான். 3 நாள் 3250 ரூபா. அப்போ 3250 ரூபா பாரத் கேஸ். சும்மா போய் இப்போ மாதிரி ஆதார் கார்டு கூட அது கொடுத்து வேணாம், இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி பேப்பர் எழுதி அட்ரஸ் கொடுத்தா உடனே பாஸ்புக் கொடுக்குறோம், தெரியுமா? அப்படிதான் நான் வாங்கினேன். முடிஞ்சு. அதுக்கு பிறகு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ல எல்லாருக்குமே கேஸ் கனெக்ஷன் வாங்கி கொடுத்தேன். என்ன வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன். ஈஸியா என்னாலும் இயலும் சொல்றது இல்லையா? எங்கள் மாமியார் வந்தாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. டிவியில் எங்கள் வீட்டில் 2 டிவி இருக்கு. ஒரு டிவியை பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். ஜோமன் ஏசப்பா அவங்க டிவி கொடுத்து நான் டிவி வாங்கணும். ஹலோ இருக்குங்க, நான் டிவி வாங்கணும். உடனே ஒரு பிபிஎல் டிவியை உடனே நைட்டாக தூக்கிட்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து என் பிள்ளைகளை உட்காந்து டிவி பாருங்க. ஞாபகம் ஸ்தோத்திரம். அப்போ இயலவில்லை அப்படின்னா இந்த துக்கம் உனக்குள்ள இருக்குன்னா முடியாதுன்னு நீ உட்கார்ந்துட, சோம்பேறி ஆயிட. எந்திரிக்கணும், ஆண்டவர் சித்தத்துக்கு எந்திரிக்கணும், அந்த துக்கத்தை உடைக்கணும். நீ என்ன பண்ற? முடியாது முடியாது முடியாது. ஆண்டவர் துக்கம் உடைப்பார். யோபுவை என்ன பண்ற? இந்த மனுஷனை மன்னிக்கணும், இந்த முடவனை முடியாது என்னை கொண்டு போய் அங்கதான் விடணும்ன்றவனை ஆண்டவர் சொல்றாரு, ஏஞ்சி நடந்து போய் உள்ள போயிட்டு காமிச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு எல்லாமே முடிஞ்சா இல்லையா? இயலவில்லை என்கிற துக்கம் மாறிச்சா? இப்ப சாதாரண மனுஷனை போல நடக்க ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு இயலவில்லை என்ற ஒரு துக்கம் உங்க வீட்டுக்கு. எத்தனை பேர் எந்திரிக்க முடியாம இருக்கீங்க, நிக்க முடியாம இருக்கீங்க? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க தான் எந்திரிச்சோம். இந்த 40 வயசுக்கு கீழே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ரொம்ப லேட் ஆச்சு. உட்காருங்க, டெஸ்ட் பண்ணுங்க, எந்திரிக்க முடியாது, இயலவில்லை. அப்போ என்னால் முடியாது அப்படின்றது என்ன? பிசாசினுடைய தந்திரம். அதை உடைக்கணும், அந்த துக்கத்தை உடைக்கணும். ஆமென். என்னால முடியாது, அது வேணும், மரம் வச்சு தண்ணி ஊற்றுவான், அது நடக்கிற காலம் நடக்கும். இல்லை இல்லை, நீங்க செயல்படுறத செய்யணும், கிரியை செய்யணும். கிரியை செஞ்சா தான் எல்லாமே நடக்கும். சரியான கிரியை பண்ணணும், தவறான கிரியை பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகாம, ஆண்டவர் சொல்ற காரியங்கள் செய்யாம நீங்களும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எத்தனை வருஷம் அவன் கிடந்தா? பல வருஷங்கள் அவன் கரையில கிடக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு போய் காலை வைக்கிறான். முடிஞ்சுல, அவனுக்கு முடிஞ்சுல. அப்ப நீங்க வீம்புக்கு தானே துக்கத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. ஆமா தானே? கீழ்ப்படியாம இத்தனை மணிக்கு இந்த 2 நிமிஷத்துக்கு ஒரே 2 மணி நேரம் வச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. போன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களா சொல்லுவாங்க, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. நான் உட்காந்துட்டு இருப்பேன். நீங்க உட்காந்து பார்த்துட்டு போற வேண்டிய காரியங்களுக்கு நான் கெட்ட பழகுவேன். வர்றேன், இத்தனை மணிக்கு வரணும், 10 மணிக்கு வரணும், நிற்கிறேன் உட்காந்து செய்யணும். அதுதான் முடியல அப்படின்னு சொன்னா இயலாம இருக்க வரைக்கும் அந்த துக்கம் முன்னிட்டு நீங்காது. முடியும், செய்ய முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். என்னால வாழ்ந்து சொன்னாங்க, இந்த மனசுவழியில சர்ச்சை வைக்கிற நீ வாழவே முடியாது, வாழ்ந்து காட்ட முடியாது. இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். எத்தனை ஊழியக்காரங்க சொன்னாங்க தெரியுமா? இங்கே நடத்துற மனசுவாடி ஜானம் அவனை வெக்கப்படுத்தினாங்க. ஆனால் நிற்கிறேன், கர்த்தர் பலத்தினார். எனக்கு வந்து சர்ச்சை வைக்கும் சொன்னாங்க, இங்கே பாட முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, இங்கே சபை வைக்க முடியாது,
எல்லாம் யார் சொல்றாங்க? பாஸ்டர்ஸ், இங்க இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், இங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் வராங்க, என்ன விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இங்க முடியாது, உங்களை நடத்த விட மாட்டாங்க. கடைசியில் எப்படிப்பட்டவங்க? புறஜாதியை தான் எனக்கு இடம் கொடுத்து புறஜாதியை தான் எனக்கு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஓனர் யாரு? பிஜேபியோடைய பிரமுகர், இந்த சர்ச்சோடைய பிரமுகர். நமக்கு சர்ச்சு முதல் வாடகை கொடுக்குறாரு. வாடகை கொடுத்த பிறகு இன்னைக்கு எத்தனை சர்ச்சு? 7 சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்காரு அவங்க சொந்த இடத்த. இந்த ஓனர் இருக்கீங்களா? இயலவில்லை என்ற ஒரு துக்கம் உங்களுக்கு மாறும். இனிமேல் அதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆள் ஆள வைக்காதீங்க, நீங்களே செயல்பட பாருங்க, உண்மையா இருக்க பாருங்க. சரிங்க, கடைசியா பார்த்துருவோமா? 2 ராஜாக்கள் 4:27. 6வது துக்கம் பார்த்தோமா? ஏன் பிரதர் 6 துக்கம் முடிச்சோமா? 6 துக்கமா 5 முடிச்சோமா? இப்ப 7வது துக்கம் முடிச்சோம், பரிபூர்ணமா முடிச்சிருவோம். 7வது துக்கம் என்னன்னு பார்த்துக்கோ. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவனை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அடுத்த இந்த இடத்துல ஆத்மா துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கீங்களோ அந்த துக்கத்தை கர்த்தர், அந்த துக்கத்தை, ஆத்மா துக்கத்தை மாற்ற போகிறார். ஆத்மா துக்கம், கடைசியாக ஆத்மா துக்கம். என் ஆத்மா எனக்குள் துக்கமா இருக்கிறது, என் ஆத்மா எனக்குள்ள செயலிழந்து இருக்கிறது, என் ஆத்மா பலவீனமா இருக்கிறது, என் ஆத்மா எப்பொழுதும் சோர்ந்து இருக்கிறது. அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துக்கத்தை, பர்வதத்தில் இருக்கிற தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை அனுப்பி, ஒரு அதிசயத்தை அனுப்பி அந்த துக்கத்தை உணர்ந்து கலைக்க போகிறது. 7 விதமான துக்கம் உன் வாழ்க்கையில, அவமானங்களாக, கடன்களாக, வறுமையாக, நோயாக, பிரச்சனையாக, போராட்டம், வம்பாக, வழக்காக, மரண பிடியாக, தற்கொலை ஆவியாக, ஊரை விட்டு ஓடி போயிடலாம், வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், இப்படிலாம் இருக்கிறவங்க, டைவர்ஸ் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க, 7 துக்கங்களையும் 7 வித காரியங்களையும் உங்களுக்கு இந்த கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும், ஆனந்த கழிப்பாக மாறும். எரிச்சிருப்போமா? உங்கள் துக்கம் முடிவடையும் என்று சொல்லக்கூடிய தலைப்புடைய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தபடியாக 7 விதமான துக்கங்களை நீக்கும்படியாக விசேஷமாய் இந்த திருச்சபை அளிக்கிற சிறு குழந்தைகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தம் அவர்களுக்குள்ள செயல்படட்டும், உங்களுடைய விருப்பம் பிள்ளைகளுக்குள்ள செயல்படும், உங்களுடைய திட்டம் அவர்களுக்குள்ள செயல்படும், உங்களுடைய ஆலோசனை பிள்ளைகளுக்குள்ள செயல்படும், உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ள செயல்படும். வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று சொல்லி 107 சங்கீதத்தில் சொல்லியிருக்கீங்க. குமாரன் விடுதலை கொடுக்க கூடுமானால் விடுதலை உண்டு என்று சொல்லி யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கொரிந்தியர் பட்டணத்தில் வாசிக்கும் போது பவுல் எழுதும் பொழுது ரொம்ப அழகாக எழுதுறான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு என்று சொல்லி இன்றைக்கு இயேசுவை ஒவ்வொருவருக்குள்ளையும் உங்க ஆலோசனையாய் இருக்கிற, கட்டளையாய் இருக்கிற, கற்பனையாய் இருக்கிற உங்க வார்த்தைகள் உள்ள செயல்படட்டும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவ ஆவியானவர் மூலமாக செயல்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை தவறான வழிகளுக்கு, தவறான காரியங்களுக்கு, ஓ ஜீசஸ், தவறான வேலை வியாபாரத்துக்குள்ள செயல்பட்டு கொண்டு போகாதபடிக்கு செயல்படாமல் முட்டுக்கட்டையா வச்சுக்கிற பொல்லாத ஆவிகளை விழுந்து நீக்குகிறேன். இன்னைக்கு ஆசை பிள்ளைங்க என்ன படிக்கணும், என்ன சாதிக்கணும், என்ன ஜெயிக்கணும், பிள்ளைகளுக்காக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க
அதை சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இன்னைக்கு பலப்படுத்துங்க. தவறான வழிகளுக்கு கொண்டு போற வழிகளை மாற்றி சீரான வழிகளை கொண்டு போற. அதே போல வாலிப பிள்ளைகளை சீர்படுத்த சரியான வாழ்க்கை துறைகளை கொடுங்க. சரியான போதுமான பொறுமை, சமாதான, சந்தோஷங்களை பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியங்களை கொடுங்க. அதே போல ஸ்திரீகள் புருஷன் உங்கள் கருத்துல போங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலை, வியாபாரம், படிப்பு, கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட கணவன் மனைவிகள் ஐக்கியமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து ஆனந்த களிப்போட சீவன்ல ஒரு சாட்சி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். துக்கங்கள் மாறட்டும், சந்தோஷமாக மாறட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஊழியர்களின் ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை கடந்து அங்கெல்லாம் செயல்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தருடைய